அன்பான மாணவர்களே, நாம் இப்போது சதவீதம் ரிலேட்டடாக ஒரு சம்மு பார்க்கலாம். இந்த சம்மில் விகிதம் கொடுத்துருவாங்க. விகிதத்திலிருந்து சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல்ல கொஷினை வாசிச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார். மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதத்தில் காண்க அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ இங்கே நான் பங்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பங்கு உளுந்து மாவு 4 பங்கு, அப்போது இது ஒரு விகிதம். அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா உளுந்து மாவோட பங்கு எடுத்து எழுதிக்கிங்க. உளுந்து மாவோட பங்கு ஒரு பங்கு. அடுத்து அரிசி மாவோட பங்கு. அரிசி மாவோட பங்கு எவ்வளோன்னா 4 பங்கு. சரிங்களா? இப்போ நம்ம இதை விகிதத்தில் எழுத போகிறோம். எந்த பங்கு அதிகமாக இருக்கோ அதை முதல்ல போட்டுங்க. ஃபஸ்ட்டு அரிசியோட பங்கு தான் அதிகமாகுது. அப்போ அரிசி விகிதம், அதாவது இதுக்கு பேர் தான் விகிதம். அரிசி ஈஸ்ட்டு உளுந்து போட்டோம்னா ஈக்குவல் டு அரிசியோட பங்கு 4, உளுந்தோட பங்கு 1. இதுதான் விகிதத்தில் கொடுத்துருக்குத நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விகிதத்திலேருந்து மொத்த பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். அரிசியோட பங்கு 4, உளுந்தோட பங்கு 1. அப்போ 4ஐயும் 1ஐயும் கூட்டினா மொத்த பங்கு 5. இப்போது இந்த மொத்த பங்குலேருந்து பின்னமாக, அதாவது பங்கிலிருந்து அரிசியோட பங்கு, மொத்த பங்குலேருந்து அரிசியோட பங்கு பின்னமாக எழுத போகிறோம். சரிங்களா? அப்போது அரிசியோட பங்கு, அரிசியின் பங்கு எவ்வளோனா மொத்த பங்கு, முதல்ல அரிசியின் பங்கு டிவைட் மொத்த பங்கு. அப்போ மொத்த பங்கு எவ்வளோ 5, அரிசியோட பங்கு 4. இதை அப்படியே போட்டுங்க. அடுத்து உளுந்தினுடைய பங்கு, உளுந்தினுடைய பங்கு எவ்வளோனா மொத்த பங்கு எவ்வளோ 5. 5ல் எத்தனை பங்கு உளுந்தோட பங்குனா 1. இதுதான் உளுந்தினுடைய பங்கு. இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, அரிசியினுடைய பங்கை, அதாவது மொத்த பங்குலேருந்து போட்டுக்கிறத இன்ட்டு 100 பண்ணோம்னா நமக்கு அரிசியினுடைய சதவீதம் கிடச்சிடும். ஸோ அரிசியின் சதவீதம் 4/5 போட்டிங்கன்னா 4/5 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 5ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 20 கிடைக்கும். 100 அடித்தா அப்போ 80%. அப்புறம் உளுந்தினுடைய சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு உளுந்தினுடைய சதவீதம், சரிங்களா? உளுந்தினுடைய சதவீதம் ஈக்குவல் டு உளுந்தினுடைய பங்கு முதல்ல எழுதிங்க எவ்வளோ 1/5. இப்போது சதவீதம் 100 போட்டிங்கன்னா அடித்தோம்னா 20 கிடைக்கும். 20%. இதுதான் உளுந்தினுடைய பங்கு. அரிசியின் சதவீதம் 80%, உளுந்தின் பங்கு 20%. இப்படி தான் விகிதம் கொடுத்தா, அதாவது பங்குகள் கொடுத்தா அது விகிதமாக மாற்றி அதை சதவீதமாக கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஷின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்கக்கூடிய சம்ஸு.